அம்மாவுக்கு நன்றி, எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது. பட் நான் தமிழ்லயே பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்க என்ன தப்பு இருந்தா கொஞ்சம் நீங்க எல்லாம் மன்னிச்சுங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன். ஒரு விமானம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு. அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதுல நான் கணியனை மாத்திரமே பார்த்தேன். அந்த கணனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கணன டைரக்ஷன்ல ஜெண்டாபை கபிராஜன் தெலுங்குல வந்துச்சு. நானி ஹீரோவா பண்ணாங்க. அப்போதான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அண்ணன். ஃபோன் பண்ணேன். ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் அண்ணன், வாடா உக்காரலாம். வந்துட்டோம். தங்கம் சொல்லன்னு சொன்னாங்க, அந்த டைரக்டர் சொன்னாங்க. அந்த படம் அண்ணனுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ், எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேல அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்போ தப்பாம கதையிலெல்லாம் நான் அண்ணகிட்ட எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் என்னால ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோ பண்ணன்னு சொன்னாங்க. அப்ப நான் ஹீரோ பண்ணணும். அதுல இந்த படத்துக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போ பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிபாக்கா 2 பேரு இது கேட்டுட்டு நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் சமுத்திரகாந்த் அண்ணன் கிட்ட, அண்ணன் நீங்க கண்டிப்பா பண்றீங்களா இந்த படம்? எஸ் தம்பி, நான் பண்றேன். எதுக்கண்ணா? நீங்க தனுஷ் சாருக்கு ஃபாதரா பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதரா பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதரா பண்ணுவாங்க, எனக்கு பண்றாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், இப்போ எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுத்திரகாந்த் அண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு ப்ரொடியூசர் அண்ட் சமுத்திரகாந்த் அண்ணன் சொன்னாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம்? நீ நல்லா சொல்ற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு, நீயே சொல்லணும். ஓகே, அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு, நான் யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணல, அப்ரெண்டிஸா கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அந்த டைரக்டர் எல்லாம் எங்க குரு தான். ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு ஷார்ட்ல எப்படி பண்றாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கதான் நான் கத்துக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் என் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை. இந்த படத்துல என்ன சொல்ல போறோம்னா, ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க. ஒரு நிஜாயித்த ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா. அது சமுத்திரகாந்த் அண்ணன் எவ்வளவு பிஸியா இருந்தா கூட எனக்கு 30 days கொடுத்தாங்க. ஒன்னும் பேசல லொகேஷன்ல. அப்படியே உக்காந்துட்டு நான் லெஃப்ட் பாருங்க, ரைட் பாருங்க, இந்த டைலாக் தெலுங்கு கட்டு, நெக்ஸ்ட் தமிழ், அந்த மாதிரிதான் எவ்ரி ஷாட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுத்திரகாந்த் அண்ணன் இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது. அது முடியாது. எனக்கு தெரியும். என் தைரியம் எங்க அப்பா சமுத்திரகாந்த் அண்ணன் தான். அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாவது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம்னா அவன் துபாயில இருப்பான். அங்கிருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க. இந்த ப்ரமோஷன்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட் போறாங்க. அங்க ஒரு பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி. லாஸ்ட்ல நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் சொல்லுவாங்க. அப்ப யாரோ சொன்னாங்க, அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்ன, அவன் இவன் படம் பார்த்தேன், அத பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க மாதிரி நான் நினைச்சிட்டு எல்லாரும் அவனா ஒரே இங்கிலீஷ்ல யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினைச்சேன். அப்புறம் அண்ணா கிட்ட நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினேன். நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹரிஷ் கிட்ட பண்ணா நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்கு சூரி சார் போன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றாங்கன்னா, அண்ணா படத்துக்கு கூட அவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. தம்பி நீ வாடா, நல்ல படம் தான் தம்பி, நீ வாடா.
நான் பார்த்துட்டு எதுக்கு பண்றாங்க? ஆஹா, எனக்காக இல்ல, படத்துக்காக பண்றாங்க. எஸ், படத்துல அந்த சோல் இருக்கு, அதுக்காக பண்றாங்கன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா நிறைய கதை, புதுசா இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிறது இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க, காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இல்ல. எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை. அந்த மாதிரி ஒரு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். எதுக்குன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேல மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்க பண்ணணும். எதுக்குன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் இந்த படத்துல வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அது போட்டோ அவன் அப்பா கூட போடலாம நடிச்சேன். சரிய பேர்கிட்ட அந்த போட்டோயே இல்லையே. இப்ப போட்டோ வாங்கலாம்னு நினைச்ச அப்பா இல்ல. இந்த செல்போன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா போட்டோ எடுக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அவன் செல்ஃபி கேட்டா யாருகிட்ட இல்ல. நான் எப்ப யாருகிட்ட இந்த விஷயம் கேட்டா கூட அப்பாவா மொபைல் இருக்கா இருக்கா, ஐயோ இல்லையே நினைக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், இங்க இருந்த பெரிய ஆள் எல்லாரும் வந்திருக்கு சார், உங்களை எல்லாம் வணக்கம். நான் எப்போ எதிர்பார்க்கல உங்களை இப்படி பார்க்கவே. நான் பாலா சார் பார்க்குவேன், பாண்டிய சார் பார்க்குவேன், பார்ப்பேன் சாரி சார், பார்ப்பேன் அந்த மாதிரி. சாரி, தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரியல, நான் ஷிவர் ஆகுறேன் கீழே, அது உங்களுக்கு தெரியாது, மேலதான் தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நீங்க அப்பா இருந்தா உங்க பையா கூட இந்த படத்துக்கு வாங்க, நீங்க பையா இருந்தா உங்க அப்பாயின் எடுத்து வாங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இந்திய மொழி அனைத்தும் வெள்ளித்திரையில்